ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரவிக் சேனல். நான்கள் டெக்னிக் வீடியோவில் தக் லைஃப்ங்கிற ஒரு தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முடியும் சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுங்கள், கூட பெல் பட்டனையும் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ வரணும்னு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் தக் லைஃப் இந்த படத்தை மணிரத்னம் இயக்கியிருக்காரு. இந்த படம் பார்க்கறதுக்கு ரெண்டு முக்கியமான காரணங்கள். ஒன்று என்னன்னாக்கா மணிரத்னம் ஒரு ஏஜ் டேரக்டரு. அவருக்கு முன்னாடி பொன்னியின் செல்வன், பாம்பே எல்லாம் எடுத்து ஒரு மிகப்பெரிய டேரக்டராக ப்ரூவ் பண்ணார். அவர் இந்த படம் எடுக்கிறாரு, ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வத்தை தூண்டுது. ரெண்டாவது விஷயம் என்னன்னாக்கா, இந்த படத்தில் கமல் இருக்கார், ரகுமான் மியூசிக் இருக்குது, சிம்பு இருக்கார், அசோக் செல்வன் இருக்கார், நாசர் இருக்கார், த்ரிஷா இருக்காங்க. ஒரு பயங்கர ஸ்டார் கேஸ்ட்டு. இவ்வளோ பெரிய டீம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த படம் வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய படம் பார்க்கறதுக்கு ஆர்வத்தை வந்து இன்னும் ஒரு ஒரு லெவல் எடுத்துகிட்டு போச்சுன்னு தான் சொல்லுவேன். இப்போ அவங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்கா, படத்தோட ஆரம்பத்தில் டெல்லியில் 2 கேங்ஸ்டருக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் மீட்டிங் நடக்குது. அதில் ஒரு கேங்ஸ்டர் வந்து கமல்ஹாசன் டீமு, இன்னொரு கேங்ஸ்டர் எக்ஸ் டீம்னு வச்சுக்கோங்க. அந்த எக்ஸ் டீம் வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்மராக இருக்கார். போலீஸ் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஷூட்டர் நடத்துகிறாங்க. அப்போ சிம்புவோட அப்பா இறந்து போயிடுறாரு. கமல் வந்து என்ன சொல்கிறாருனாக்கா, அந்த சிம்புவை தூக்கிட்டு வந்து உங்கள் அப்பா வந்து என் உயிரை காப்பாற்றிருக்காரு, அதனால் என் பையனை நினச்சி உன்னை வளர்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சிம்பு என்ன சொல்கிறாருனாக்கா, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்குது, அதை தேடி கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. என்னைக்கா இருந்தாலும் உங்கள் தங்கச்சியை நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பு பெரியவனானதுக்கப்புறம் சிம்பு கூட உள்ளவங்கெல்லாம் உங்கள் அப்பாவை கொண்டது போலீஸ் இல்லை, உன்னோட வளர்ப்பு அப்பா சக்திவேல் தான் சொல்கிறாங்க. சிம்பு கமலஹாசனை ஒரு பனி பிரதேசத்துக்கு கூட்டு போய் போட்டு தள்ளிடுறாரு. ஆனால் கமல் வந்து அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி கராத்தெல்லாம் கற்றுக்கிட்டு 2 வருஷம் கழிச்சு ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு. என்னை கொன்னவங்கெல்லாம் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. கடைசியில் அவர் பழி வாங்கினாரா இல்லையா, கடைசியில் சிம்புக்கிட்ட அவர் தங்கச்சியை ஒப்படைத்தாரா இல்லையா, இதுக்கப்புறம் இந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தில் வந்து ப்ரொமோஷன் பார்த்ததுக்கப்புறம் இது வந்து மிகப்பெரிய கேங்ஸ்டர் கதை, ஒரு பயங்கரமான கேங்ஸ்டர்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் வந்து கேங்ஸ்டர் மீட்டிங்லாம் வைக்கிறாங்க. அந்த கேங்ஸ்டர் என்ன தொழில் பண்ணுறான், அவன் என்ன தப்பு பண்ணுறான், அவனுக்கு எப்படி பணம் வருது, எதுவுமே எந்த ஒரு டீட்டெயிலிங்குமே கொடுக்கல. அது 2 கேங்ஸ்டர் இருக்காங்க, அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க, ஒரு ஷூட் அவுட் நடக்குது, சிம்புவோட அப்பா கொன்னுடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கதை கட்டுறாங்க. எதுலேயுமே ஒரு டீட்டெயிலிங்கே இல்லை. இது கேங்ஸ்டர் கதைங்கிறாங்க. கேங்ஸ்டர் கதைக்குள்ள உண்டான மரியாதை போயிடுச்சு. அந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படத்தில் கமல் வந்து சிம்புவோட தங்கச்சியை தேடுறேன். தங்கச்சி பேர் வந்து சந்திரா. அவர் வந்து போய் ஏதாவது நியூஸ் பேப்பரில் ஆடு கொடுத்துருக்கலாம், இல்லை ஒரு அனாதை ஆசிரமம் அந்த மாதிரி எங்கேயாவது போய் தேடி கண்டுபிடிச்சிருக்கலாம். இவர் வந்து கமல் வந்து ரெட் லைட் ஏரியா, பப்பு இந்த மாதிரி இடத்துல போய் தேடுறாரு. ஒரு ரெட் லைட் ஏரியாவில் போய் த்ரிஷாவை பார்த்து நீ தானே சந்திரா அப்படின்னு கேட்குறாங்க. நான் சந்திரா இல்லை இந்திரா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க கமல் திருப்பி வராரு. அப்போ த்ரிஷா கூப்பிட்டு வந்து ஏன் இந்திராவைனா அழைச்சிட்டு போக மாட்டீங்களா அப்படின்னு சொல்கிறாரு. அங்கேருந்து த்ரிஷாவை கூப்பிட்டு போய் கீப்பாக வச்சுக்கிட்டாரு. கமல் வந்து ஜெயிலுக்கு போயிடுறாரு. ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் போய் பொண்டாட்டி பிள்ளையை பார்க்காம நேராக போய் த்ரிஷா வீட்டுக்கு போய் ஒரு 4 நாள் குஜாலாக இருந்துட்டு அதுக்கப்புறம் பொண்டாட்டியை பார்க்க போகிறாரு. இதெல்லாம் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனே தெரில. இதெல்லாம் ஒரு கதைன்னு எடுத்து வச்சுருக்கானுங்க. அடுத்தது நாசர். நாசர் வந்து கமல் கூடயே இருக்கார். அவர் வந்து ஒரு ஹெட் ஆகணும்னு நினைக்கிறாரு. ஆனால் கமல் இருக்க வரைக்கும் அவரால் ஆக முடியலன்னு சொல்லிட்டு சிம்புவை தூண்டி விட்டு கமலை போட்டு தள்ள ட்ரை பண்ணுறாரு. அதே மாதிரி போட்டு தள்ளுறாங்க. ஆனால் வந்து கமல் வந்து அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிடுறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது என்னங்கடா கமல் என்ன சொல்கிறாருனாக்கா, நான் யமனோட ஃப்ரெண்டு, உயிர் போகிற தருவாயில் நான் திருப்பி திருப்பி உயிரோட வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது படத்தில் ஏதோ உண்மைதான். ஆனால் இந்த படத்தில் வந்து தீ பாடின பாட்டு ஒரு ஃபேமஸான பாட்டு சின்மயி பாடினாங்க. அது வந்து தீ தான் ஒரிஜினல் வெர்ஷன் பாடியிருந்தாங்க. அந்த பாட்டே வந்து படத்தில் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, விண்வெளி நாயகான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு போடுறாங்க. விண்வெளிக்கும் கமலுக்கும் என்ன சம்மந்தம்? அந்த படத்து கதைக்கும் அந்த விண்வெளி நாயகனுக்கும் என்ன சம்மந்தம்? ஒன்றுமே இல்லை. கமல் வந்து ஒரு உலக நாயகன். அது பட்டம் கொடுத்தாங்க. அது ஓகே. விண்வெளி நாயகன்னு சொல்லிட்டு இப்போ புதுசா கம்பி கட்டுறாங்க. அதெல்லாம் என்ன சொல்றது இல்ல. அந்த பாட்டே வந்து இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் படம் முடியிறப்ப கமல் வந்து வேட்டிய கட்டிட்டு போவாரு. விவசாயம் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ வந்து விண்வெளி நாயகன் வந்து ஸ்ருதிஹாசனோட வாய்ஸ் வரும். அதுக்கு பார்த்தாலே எனக்கு சரியான சிரிப்பு. இந்த படத்துல வந்து இந்த படம் வந்து 2.25 மணி நேரம். 2.25 மணி நேரத்துல கடைசி 45 நிமிஷம் தான் படம் கொஞ்சம் எனக்கு ஓரளவு பார்க்கலாம் அப்படின்னு தோணுது. மீதி இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்லாம் வச்சு செஞ்சுட்டாய்ங்க. ஒரு கேங்ஸ்டர் கதைங்கிறாய்ங்க, அவன்ங்கிறாய்ங்க, இவன்ங்கிறாங்க. ஐய்யய்யோ! படம் பார்க்க முடியல. அந்த அளவுக்கு மொக்க போட்டு சாவடிச்சு வச்சிருக்காய்ங்க இந்த படத்த. தயவுசெய்து இந்த படத்த வந்து பார்த்துறாதீங்க. பார்த்தீங்கன்னாக்க நீங்களே டென்ஷன் ஆயிருவீங்க. ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிருவீங்க. என்னடா இந்த படத்துக்கு வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு. இந்த படத்துல வந்து ரகுமான் மியூசிக் போட்டிருக்காரு. ரகுமானே தேவையில்ல. சாதாரண ஒரு இமான்ட்ட குடுத்துருந்தா கூட சூப்பரா போட்டிருப்பாரு. இந்த படத்துல வந்து இப்போ ஹிட்டான பாட்டு இருந்துச்சு. அந்த பாட்டே வைக்கல. ரகுமான் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்க்ரீன் ப்ளேலாம் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு.
மற்றபடி இந்த படத்தில் ஒன்றுமே இல்லை. இந்த படத்தில் வந்து த்ரிஷா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் த்ரிஷா தேவையே இல்லை. ஒரு கமலுக்கு கீப்பா இருக்க மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்டிங்லாம் குறை சொல்லல. படத்துக்கு த்ரிஷாலாம் தேவையே கிடையாது. அது சிம்பு நடிச்சிருக்காரு. சிம்புக்கு வந்து ஒரு ரீஎன்ட்ரி படம் அந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் வந்து சிம்புக்கு ஆக்டிங்லாம் ஓகே தான். ஆனால் படத்தோட கதை சரியில்லை. படத்தில் கதை ஸ்ட்ராங்காக இருந்துச்சுனாக்கா எல்லாமே ஹிட் ஆகிருக்கும். இந்த படத்தில் படத்தோட கதையே ஒன்றும் இல்லை. நிறையா டீட்டெயிலிங்ஸ் விட்டுட்டாங்க. அதனால் படம் பார்க்குறதுக்கு வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, இந்த படம் வந்து ஒரு மொக்க படம் தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர், செகண்ட் ஹாஃப் போர். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு மொக்க படம். இந்த படத்துக்கு நான் மார்க் 5க்கு 1.5 தருவேன். இந்த படத்தில் எது விதமான அடல் கண்டென்ட்டும் இல்லை ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வரணும்னு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நீங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.